இப்போ அரசியல் ரீதியா பேசணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் வந்து முதல்ல வரலாறு, அறிவியல் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். அப்ப ராமர் கோயில எதிர்த்து பேசுறப்ப இவன் என்னடா அரசியல் பேசுறான், எல்லாரும் அரசியல் பேச கூப்பிட்டாங்க. அதுல இருந்து தான் என்னுடைய அரசியல் பார்வை விரிவாச்சா. இப்போ நீங்க அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறப்போ உங்களுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? அது கமெண்ட்ல தான் வருது. அதெல்லாம் கண்டுக்கினா இந்த வாய்ப்புலாம் எனக்கு வருமா? நான் பேசுற காணொலிகள்ல இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து நான் கண்டுக்கணும்னா ஐயா சீமான் அவர்களை நான் போய் பார்த்துருக்க முடியாது. வேட்பாளர்கள் நாம் தமிழர் நிறுத்தினாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் போய் பரப்புரை பண்ண, அவங்க கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண, அதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. இவ்வளோ ஒரு சின்ன வயசுல வந்து இவ்வளோ டீட்டெயில்டா அரசியல் பத்திலாம் நீங்க பேசுறப்போ கண்டிப்பா வந்து என்னடா இந்த பையன் வந்து இப்படி பேசுறான், இந்த மாதிரி பேசுறான், உங்களுக்கு பின்னாடியா இருக்கட்டும் முன்னாடியா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க நிறைய பேர் திட்டுறாங்க. இப்போ என்னை திட்டுறவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற விடயங்கள்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம பேசுகிறது மூலமாக அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, தமிழ் தேசிய அரசியல் மீது வந்து உங்களுக்கு எதனால வந்து இவ்வளோ ஈர்ப்பு வந்துருக்கு? ஏன்னா நான் தமிழன், என் மக்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்க தம்பி தங்கைகள் நல்லா இருக்கணும், அவங்களாம் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ தமிழ் தேசிய அரசியல் மேலே நல்லா கொண்டு தான். திராவிடத்தின் மேலே பட்டுருக்கோண்டா எங்கள் வீட்டு அச்சப்பூ அப்படின்றவங்க தான் வாழ்வாங்க, நான் வாழ மாட்டேன். சீமான் அவர்களை வந்து எதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அண்ணன் சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ நோக்கி பயணிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தமிழ் தேசிய சிந்தனை பேசுறதுனால உங்களுக்கு பயம் இருக்கு. நீங்க பண்ற தப்பெல்லாம் எடுத்து காட்டுனா தமிழ் மக்களுக்கு எது நல்லது பேசணும்னா அதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. இல்லைன்னா நீங்க நல்லது பண்றதா இருந்தா எங்க கூட கூட்டணி வச்சுக்க மாட்டீங்க. உங்களுடைய உண்மையான பேர் இது ஸ்டாலின் பாரதி தானா, இல்ல யாராவது ஸ்டாலின் பாரதின்னு அவனும் நடிகர்கள் மாதிரிலாம் பேர் மாற்றலாம் கிடையாது. எப்போ பிறந்தாலும் அப்போதுல இருந்து ஸ்டாலின் பாரதி தான். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைந்திருப்பது மாணவன் ஸ்டாலின் பாரதி அவர்கள். அவர்கிட்ட வந்து சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுறீங்க, இன்ஃபர்மேட்டிவா விஷயங்களா இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறீங்க? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்க அப்பா தான். யார் சொல்லி கொடுப்பா? எல்லாருக்கும் வழிகாட்டி அவங்க அப்பா தான் இருக்கும். எங்க அப்பாவும் எனக்கும் எங்க அப்பா தான் வழிகாட்டி. எல்லா விஷயங்களும் அப்பா தான் சொல்லி தருவாங்க. அரசியல் ரீதியாகவும் சரி, இல்ல ஒரு பேசணும், எல்லாமே அப்பா. இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து நீங்க எங்க இருந்து கேதர் பண்ணிக்கிறீங்க? நாள்தோறும் ஒரு செய்தித்தாள்கள் இருந்து தான் நம்ம வந்து நாள்தோறும் அப்டேட்டா இருக்கணும்னா செய்தித்தாள் தானே முடியும். செய்தித்தாள் இருந்து தான் எடுப்போம். சின்ன வயசுல இருந்தே அப்பா தான் சொல்லி கொடுத்தாரா? ஆமா. இப்படி பேசணும், இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுனா அப்பா சொல்லி கொடுக்க மாட்டேன். இந்த தகவல் இதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுது. நான் வந்து யூடியூப் பேச்சாளர் கிடையாது. நான் வந்து வேறு பேச்சாளர், அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் பேச்சாளராக சின்ன வயசுலேருந்து இருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாடுலேஷன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. 2 பேரும் சேர்ந்து தான் அது 2த்தையும் பண்ணிக்குவோம். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம் வந்தது? அது எல்லாம் கூப்பிட்டாங்க, அப்படியே போய் பேச வேண்டியது. அப்படிதான் இருந்தது. யாராவது கூப்பிட்டு அப்படியே போய் பேசுறீங்களா? அதை பற்றி கேதர் பண்ணணும், இல்லை இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்படி பேசணும், அந்த மாதிரி ஒரு படபடப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்தது இல்லையா? படபடப்புலாம் என்ன இருக்குது? படிக்கணும், உழைக்கணும். ஒவ்வொரு டாபிக் இருக்குன்னா அதுக்கு ஒரு நாள் உழைக்கணும். கஷ்டமான டாபிக்னா இப்போ திமுகவை பற்றி இருந்ததுன்னா திமுகவை பற்றி அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து அதை நோட் பண்ணி அதுக்கு பண்ணணும், உழைக்கணும். படபடப்புலாம் வேண்டாம். எது எந்த வயசுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி பேச கற்றுக்கிட்டீங்க? நான் எல்கேஜிலேருந்தே தான் பேசுனேன். நான் முதல் தடவை பேசுனது எல்கேஜியில் என்னோடய பர்த்டேக்கு பேர் சொன்னாங்க. அதுக்கு முதல் தடவையாக 100 பூக்களோட பேர் சொன்னேன். அதுலேருந்து தான் ஸ்டார்ட். அந்த 100 பூக்களோட பேர் வந்து கண்டினியூஸாக சொன்னீங்க? 100 பூக்களோட பேர் விடாமல் சொன்னேன். அதில் வந்து நிறைய பாராட்டுகள்லாம் ஸ்கூல் சார்பாக இருந்துச்சு. உடனே அப்பா அம்மா வந்து இவன் நல்லா பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லா போட்டியிலும் எனக்கு கலந்துக்க வச்சாங்க. அப்படி கலந்துக்கும் போது அது ஒரு பேச்சாளராக வந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க இல்லையா? இப்போ அரசியல் ரீதியாக நம்ம பேசணும் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ அரசியல் ரீதியாக பேசுகிறப்போ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க? அதுவும் அப்பா தான் சொல்லி தராரா? இல்லை, ஒரு அரசியலுங்கிறது வந்து ஒரு கொள்கை ரீதியாக நான் இருக்கேன். இப்போ வந்து மற்றவங்க சிலர்லாம் திராவிடம்னு இருப்பாங்க, சிலர்லாம் தமிழ் தேசியம் இருப்பாங்க. நாங்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற சிந்தனையில் இருக்கோம். நீங்கள் வந்து திராவிடத்தின்ற சிந்தனையை மீறி தமிழ் தேசியம் அப்படி சிந்தனைக்குள்ளே வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு தப்புங்கிறது, இங்கே நடக்கிறது எல்லாமே தப்புங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா தமிழ் தேசிய சிந்தனை, எங்கள் அப்பா கூட இருக்க நிறைய பேர் தீவிர தமிழ் தேசிய சிந்தனையில் இருக்காங்க. அதனால் வந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் நம்மளையே மலைக்க வைக்கும். நம்ம இது வரைக்கும் சிந்திச்சிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியப்பட வைக்கும் கருத்துக்களாக இருக்கும். ஏன்னா நம்மளோட வரலாறு நம்மளுக்கே தெரியாது, நம்மளை பற்றியான தகவல் நம்மளுக்கே தெரியாது, ஆனால் அவங்களுக்குலாம் தெரியும். அப்படிங்கிறபொழுது அது வந்து நம்மளை மலைப்பாகும். இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க செய்தித்தாள்கள் வந்து நிறைய படிப்பீங்க அப்படின்னு. எந்த மாதிரியான செய்தித்தாள்கள்லாம் படிப்பீங்க? அது நாள்தோறும் வரது தான். தினகரன், தினமலர்,
மற்றதெல்லாம் ரொம்ப தேவை கொடுக்காம தலையங்கம் மட்டும் படிச்சுக்குவோம். சிறப்பு கட்டுரை வரும், அதில் வந்து நீட்டை பற்றி வரும், மருத்துவத்தை பற்றி வரும். அந்த சிறப்பு கட்டுரையெல்லாம் படிச்சிட்டோம்னாலே ஓரளவுக்கு கொஞ்சம் அறிவாக இருக்கலாம். தலைப்பு செய்திகளை மட்டும் படிப்பீங்க, உள்ள இருக்க இன்ஃபர்மேஷனை படிக்க மாட்டீங்களா? தலைப்பு செய்தி சீரியஸாக வந்தால் படிப்போம். இப்போ நெல் மூட்டை வந்து சேதமாகுதுன்னாங்க, அதை பற்றியான தீவிரமான விடயங்கள் படிப்போம். நாள்தோறும் எது தீவிரமாக இருக்கோ அதை படிப்போம். மற்றபடி மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு போகும். இப்போ அரசியல் ரீதியா பேசணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? முதல்ல வந்து ஏன்னா நான் வந்து முதல்ல வரலாறு அறிவியல் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ராமரை வந்து எதிர்த்து கோயிலை எதிர்த்து பேசினப்ப இவன் என்னடா அரசியல் பேசுகிறான், எல்லாரும் அரசியலுக்கு பேச கூப்பிட்டாங்க. அதுலேருந்து தான் என்னுடைய அரசியல் பார்வை விரிவாச்சா. அப்புறம் அரசியல் இப்போ நீங்க அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறப்போ உங்களுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும், அதே மாதிரி வந்து மிரட்டல் வந்திருக்கும், இந்த மாதிரி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? அது கமெண்ட்டில் தான் வருது. அதெல்லாம் கண்டுக்குன்னா இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு வருமா? அதே கண்டு உன்னோட திட்டுறாங்க, இவனுக்கு ரிப்ளை கொடுங்க அப்படின்னு நினச்சோம்னாலாம் நம்மளால முடியாது. நீ திட்டியா திட்டிக்கிட்டே இருக்கு. உங்கள் பார்வை இது திட்டுறது, என் பார்வை என்ன நான் பேசுறது கடைசி வரைக்கும் மக்களை என்னால் ஒரு 50 பேர் விழிப்புணர்வு செஞ்சாங்களா அதுவே நின்று. எனக்கு வந்து நான் பேசுகிற காணொலிகளில் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து நான் கண்டுக்கணுன்னா ஐயா சீமான் அவர்களை நான் போய் பார்த்துருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்கள் நாம் தமிழர் நிறுத்தினாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் போய் பரப்புரை பண்ணேன், அவங்க கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண, அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது இல்லையா. இதெல்லாம் ஒரு இது தானே. எல்லாரும் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. கொள்கைங்கிறது எல்லாருக்கும் வேறுபாடாக இருக்குது. என் கொள்கை அவங்களுக்கு பிடிக்கல, அது சண்டை போடுறாங்க. என்ன மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க? அது அசிங்கமாக வரும், என்னென்னமோ வரும், அதெல்லாம் கண்டுக்க முடியாது. நான் கண்டுக்க மாட்டேன். பேசணுன்னா அது என்ன பேசுகிறேன், என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அடுத்த தடவை எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வந்து ஆஹா இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காரு, இவர் பாராட்டியிருக்காரு, இவர் திட்டிருக்காரு, அதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியாது, கண்டுக்கவும் கூடாது. இவ்வளோ ஒரு சின்ன வயசுல வந்து இவ்வளோ டீட்டெயில்டா அரசியல் பத்திலாம் நீங்க பேசுறப்போ கண்டிப்பா வந்து என்னடா இந்த பையன் வந்து இப்படி பேசுறான், இந்த மாதிரி பேசுறான், இந்த பையனுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பேச தோணுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு பின்னாடியா இருக்கட்டும் முன்னாடியா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க நேர்கொண்டிருக்கீங்களா அந்த மாதிரி விஷயம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நிறைய பேர் திட்டுறாங்க, எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க. என்னடா இப்போ என்னை திட்டுறவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற விடயங்கள்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, நம்ம பேசுகிறது மூலமாக அவங்களுக்கு தெரியும். நான் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கேன், கொஞ்சம் வரலாறு தெரியும், கொஞ்சம் அரசியல் தெரியும், இன்றைய கால சூழல் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த அரசியலையும் வரலாறையும் நம்ம பேசுகிறோம். ஆனால் என்னை திட்டவங்களுக்கு அந்த வரலாறோ அரசியலோ தெரியாது. அவங்களும் இந்த வரலாறையும் அரசியலையும் புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி ஆயிடுவாங்க. நான் மட்டும் ஒரு தனியாக தெரிய மாட்டேன். எல்லாரும் அறிவார்ந்த மக்களாக இருக்காங்கப்பா, தமிழ்நாட்டில் எல்லாரும் அறிவார்ந்த குமுகமாக இருக்குது, ஆஹா அருமை அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். ஓ, இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, தமிழ் தேசிய அரசியல் மீது வந்து உங்களுக்கு எதனால வந்து இவ்வளோ ஈர்ப்பு வந்திருக்கு? ஏன்னா நான் தமிழன், என் மக்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்க தம்பி தங்கைகள் நல்லா இருக்கணும், அண்ணன் அக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களாம் நல்லா இருக்கணும் இல்லையா. அப்போ தமிழ் தேசிய அரசியல் மேலே நல்லா கொண்டு தான் ஆகணும், பற்று கொண்டு தான் ஆகணும், தமிழ் மேலே பற்று கொண்டு தான் ஆகணும். திராவிடத்தின் மேலே பற்று கொண்டா யார், எங்கள் வீட்டு அச்சப்பூ அப்படின்றவங்க தான் வாழ்வாங்க, நான் வாழ மாட்டேன். அப்போ யார் வாழணும், நான் வாழணும், அதுக்கு என் மக்கள் வாழணும், அதுக்கு தமிழ் தேசிய அரசியல் போகிறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறப்போ வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு, இல்லை யாராவது மிரட்டி நீ இப்படி பேசினா அவங்க அப்பாவை இந்த மாதிரி பண்ணிடுவேன், இல்லை அம்மாவை இந்த மாதிரி பண்ணிடுவேன், அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்மளால் ஒரு 50 பேர் விழிப்புணர்வு அடைவாங்க, ஆஹா இந்த தம்பி சொல்கிறான்ப்பா, தம்பிக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரியலையப்பா அப்படின்னு விழிப்புணர்வு அடைவாங்க. சில பேர் என்கிட்டயே வந்து சொல்லிடுவாங்க, உங்கள் அப்பா சொல்கிறதுலாம் தப்பு, நீ யோசிப்பாரு. நான் யோசிச்சு பார்த்து தான் நான் பேசுகிறேன், யோசிக்காமல் பேச முடியாது இல்லையா. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் சிந்திக்கிறேன், நான் பேசுகிறேன். நான் வந்து யோசிக்காமலாம் பேச முடியாது இல்லையா. நீ யோசிப்பாரு, பாஜக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு, திமுக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசிடுவாங்க. உங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா, நான் வந்து பரப்புரையெல்லாம் போய் பேசுவேன் நாம் தமிழரில். அப்போ வந்து அவங்களாம் அவனுக்கு காசு கொடுக்குறாங்களா, நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் கண்டுக்க முடியாது. நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு நம்ம உழைக்கணும். இனி காசு கொடுக்குறேன் நீ விருப்பம் போகிறது அப்படிலாம் போகக்கூடாது. சீமான் அவர்களை வந்து எதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் வந்து அண்ணன் சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ நோக்கி பயணிக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் திராவிடர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இணைஞ்சி தமிழர்களை இது பண்ணாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அண்ணன் சீமான் வந்து தமிழ் தேசிய சிந்தனை பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரோட சின்னத்தை பறிச்சிங்க. சரி, அதையும் தாண்டி போனால் அவரை எங்கெங்கெல்லாம் முடக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் முடக்குனீங்க. அப்போ உங்களுக்கு என்ன, அப்போ தமிழ் தேசிய சிந்தனை பேசுறதுனால உங்களுக்கு பயம் இருக்குது. நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் எடுத்து காட்டுறதுனால உங்களுக்கு பயம் இருக்குது. தமிழ் மக்களுக்கு எது நல்லது பேசணும்னா அதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. இல்லைனா நீங்கள் நல்லது பண்ணுறதா இருந்தால் எங்கள் கூட கூட்டணி வச்சுக்க மாட்டீங்க,
எங்க கூட பேசிருக்க மாட்டீங்க. ஏன் நீங்கள் எங்களை பேசாமல் இருக்கீங்க? நாங்கள் நல்லது சொல்கிறோம், நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க. கெட்டது நீங்கள் வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கெட்டது எப்பவுமே வாழாது, நல்லது தான் வாழும். தமிழ் தேசிய பயணத்தில் போகும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஜனநாயக பயணத்தில் போகிறதுன்னா அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் யாருமே தமிழ் தேசிய சிந்தனை பேசலை, இவங்க மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போ ஒரு தமிழ் தேசிய சிந்தனை இந்த நாட்டுக்குள்ளே மலர்ந்தாகணும். அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் வருது. இப்போ தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழரோட மொழி, இனம், கலை, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் காக்கக்கூடிய ஒரு அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் இருக்குது. முதல்ல நான் சொன்னேன் தமிழ் தேசியம் வந்து தமிழ் மக்களுடைய நலன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ சிந்தனை இருக்கும்போது அப்போ திராவிடம் எதை பேசுதுன்னு பார்க்கும்போது அப்போ நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது, ஆஹா இது சொல்கிறதெல்லாம் பொய் புரட்டு, இந்த எதையுமே நம்பக்கூடாது, யார் உண்மையை சொல்கிறாங்களோ அவங்க பக்கம் போகணுன்றத. அப்போ தமிழ் மக்களுடைய நலனா தமிழ் தேசியம் தெரியுது, தமிழருடைய பிரச்சனைகளை அவங்க பேசுகிறாங்க. ஆஹா இது நல்லா இருக்கேன்னு அப்போ மக்கள் இது பார்க்க போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க இவ்வளோ நல்லா பேசுறீங்க, இந்த விஷயங்கள்லாம் பேசுறீங்க அப்படின்றப்போ? டேடே என்னையும் கூப்பிட்டு போடாங்க, சீமானனை போய் பார்த்ததுக்கு மச்சாண்டே என்னையும் கூப்பிட்டு போடாங்க, அதெல்லாம் இயல்பாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் பொறாமையில் வந்து சண்டை போடுவான், சில பேர் ஒன்றுமே தெரியாது ஆனால் நம்மகிட்ட வந்து மோதிக்கிட்டு இருப்பான், என்னடானா போடானுவான். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் கண்டுக்கக்கூடாது. சில பேருக்கு அப்படி இருப்பாங்க, அவங்களா திருந்துவாங்க ஒரு நாள், இவங்க சொல்கிறது உண்மை. உங்களை மாதிரி யாராவது உங்க ஸ்கூல்ல இருக்காங்களா தைரியமா பேசுறதுக்கோ? நிறைய பசங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி அரசியல் புரிதலோ இந்த மாதிரி வரலாறு புரிதலோ ஆழமான சிந்தனையெல்லாம் மேலோட்டமாக யோசிச்சு மேலோட்டமாக பேசி மேலோட்டமாக வாழ்ந்துட்டு போகிறோம். அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுப்பீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச? அவங்க சொல்லி கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்களே, அதான பிரச்சனை. அவங்க நம்ம மேலே இருக்க கோவத்துலேருந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, சொல்லி கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க. சரி ஏற்றுக்காத, நீயா ஒரு நாள் வடிக்க வர நம்ம விட்டுணும், அவங்களா ஒரு நாள் வருவாங்க. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் அவங்கலாம் எப்படி? ஆசிரியர்கள் எல்லாரும் நல்லா பாராட்டுவாங்க, என்னடா அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பாதையில் பயணிக்கிறோம், யார் கூட போகிறோம்னு சொல்லிட்டு. எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னை பற்றி தெரியும். ஸ்டாலின் பாரதின்னு பேர் சொன்னால் எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும். எல்லாரும் நம்ம ஒரு போட்டியில் போய் கலந்து முதல் பரிசு அடிச்சோம்னா எல்லாருமே பாராட்டுவாங்க, உதவிகள் நிறைய பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க எல்லாமே. நானும் இன்னொரு பையனும் பள்ளியில் இருக்கோம். பேச்சு போட்டினா முதல்ல ஸ்டாலின் பாரதியை கூப்பிடுவாங்க. ஏன்னா நாங்கள் எழுதி கொடுக்குறது வந்து சும்மா எழுத மாட்டோம், எங்கெங்கேருந்து வரலாறு வருதோ அங்கங்கேருந்துலாம் கலெக்ட் பண்ணி எழுத்து வடிவம்லாம் மாற்றி ஒரு அழகான ஒரு பேச்சாக நாங்கள் அமைச்சு கொடுவோம். அதனால் பேச்சினாலே ஸ்டாலின் பாரதினோம். நான் வந்து ஒரு தலைப்பு எடுத்து பேசுகிறேன்னா நான் பேசுகிற வந்து அந்த சிந்தனையும் தமிழ் தேசிய சிந்தனையும் அறிவையும் அந்த பேச்சுக்குள்ளே எங்கள் அப்பா வச்சுருப்பாரு. நம்ம பேசணும்னாலே அங்கே இருக்க நடுவர்களுக்கு புரியும், ஆஹா இவன் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்மளுக்கு பரிசு கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அப்போ என்ன மாதிரி ஒரு 50 மாணவர்கள் உட்காந்துருந்தாங்கன்னா இவன் என்ன பேசுகிறான்னு யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க போய் யோசிச்சு பார்த்தா கூட ஆஹா இந்த பையன் பேசுறதுலாம் உண்மை அப்படின்னு ஒரு 50 பேர் விழிப்புணர்வு இருந்தாங்கன்னா கூட போதும். உங்களுடைய உண்மையான பேர் இது ஸ்டாலின் பாரதி தானா, இல்லை யாராவது ஸ்டாலின் பாரதின்னு அது? நான் ஒன்றும் நடிகர்கள் மாதிரிலாம் பேர் மாட்டெல்லாம் கிடையாது, எப்போ பிறந்தானோ அப்போதுலேருந்து ஸ்டாலின் பாரதி தான். அந்த பேர் வந்து அப்பா தான் வச்சு? ஆமாம், தம்பி பேர் வந்து சுபாஷ் பாரதி, பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டாலின் பாரதி தான். எதனால் அப்பா அந்த பேர் வச்சாரு உங்களுக்கு? அவங்க வந்து நான் பிறக்கும்பொழுது வந்து புரட்சிகரமான எல்லாரும் வந்து ஒரே பேர் வைக்கும்போது எங்கள் அப்பா ஒரு மாற்று சிந்தனையாக இருக்கணும், ஒரு எல்லா பாறையும் இருக்குன்னா இந்த பாறை மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி சிந்தனையில் எப்போவுமே தனியாக தெரியணும் எல்லாரையும் விட அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையோட புத்தகங்கள் வாங்கி தேடி படித்து இந்த மாதிரி பேர் வச்சார் ஸ்டாலின். இப்போ கூட அந்த புத்தகம் எங்கள் வீட்டில் இருக்குது, சர்வம் ஸ்டாலின் மையம்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பண்ண வரலாறு, புரட்சி, லெனின் பண்ண வரலாறு, புரட்சி அதெல்லாம் இருக்கும். என் தம்பிக்கு சுபாஷ் பாரதின்னு பேர் இருக்காங்க. சரி சுபாஷ் தேடி போனவங்க சுபாஷுடைய புத்தகம், அதாவது சுபாஷ் சந்திர போஸ் வரலாறு இதெல்லாம் தேடி வாங்கி படித்து ஆஹா 2 புரட்சி பேர் இருக்குது, இது 2 பசங்களுக்கு வைப்போம்னு சொல்லிட்டு வச்சாங்க. பாரதி வந்து துணைப்பேர் மாதிரி வச்சது பாரதி. உங்களுடைய வெற்றியோட அடிப்படையே வந்து முக்கியமாக அப்பா தான். ஆமாம், அப்பா தான். அப்பா வந்து கூட இருப்பார், அம்மா தம்பிலாம் பின்னாடி இருப்பாங்க. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா எங்கள் அம்மா உழைக்கணும், என் தம்பி உழைக்கணும், என் தம்பி கடையை பார்க்கணும், எங்கள் அம்மா கடை பார்க்கணும், அப்போ நான் வரணும், எங்கள் அப்பா என் கூட வரணும். அப்போ நான் ஒருத்தர் இல்லாமல் என் குடும்பமே எனக்கு பின்னாடி உழைக்குது. இப்போ நான் வந்து ஒரு பரிசு வெற்றி பெற்று ஒரு காசு வாங்குறேன்னா அந்த காசு வந்து என்ன மட்டும் சாராது, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் அந்த உழைப்பு உண்டு. ஒரு பெரிய பேச்சாளராக வந்து மாறணும் அப்படின்றத உங்களோட கனவா? ஆமாம், எல்லாரும் என்னால் ஒரு 5000 பேராவது நான் விழிப்புணர்வு அடைய வைக்கணும். வாழ்நாளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்க மாதிரி
மாபெரும் புரட்சி எடுத்துட்டு வரணும். எல்லாரும் இந்த குமுகத்துல அறிவார்ந்த மக்களா சான்றோர்களா இருக்கணும். எல்லாரும் எல்லாருடைய நலனையும் சிந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு தான் நான் தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு இருக்கேன். எப்பா அதெல்லாம் தமிழர்களுடைய நலனை பாருங்கப்பா இந்த திராவிடம் வந்து நம்மளை கெடுக்குது பாருங்க, நல்லா பாருங்க அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா மக்களுடைய நலனுக்கு தான் சொல்றேன். இன்னும் ஒரு 50 வருஷத்துல தமிழர்களை அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்காக செயல்பட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ தீவிரமா தமிழ் தேசிய சிந்தனை பேசிட்டு இருக்கோம்னா என்ன எதுக்கு திட்டணுங்களா? திட்டி நானத்துக்கு பேசணும். எதுக்கு பேசுறோம்? அப்போ மக்கள் விழிப்புணர்வு அடையணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ தடைகளையும் மீறி வந்து பாருங்க விழிப்புணர்வு அடையுங்கன்னு பேசணும். இப்போ இவ்வளோ நேரம் வந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் எப்படி பேச கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து யார் வந்து சொல்கிறா, அப்பா வந்து உங்களுக்கு பின்னாடி நின்று எவ்வளோ ஒரு சப்போர்ட் தராங்க அப்படின்ற பற்றி எல்லார் அப்பாவும் இப்படிதான். எல்லார் அப்பாவும் கேளுங்க. ஒவ்வொரு அரசியல் இருக்கும், ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறு இருக்கும், ஒவ்வொரு வாழ்க்கை பயணம் இருக்கும். அம்மா கேட்டிங்கன்னா அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க, என் ஃப்ரெண்டு பத்தாண்டு ஃப்ரெண்டு இருந்தது சாமான்கொழுன அப்படின்வாங்க. ஆனால் அப்பாவை கேளுங்க, ஒரு அரசியல் சிந்தனை இருக்கும், பார்வை இருக்கும். அம்மாவும் அவங்களோட சேர்ந்து வரும்போது அப்போ அவங்களுடைய சிந்தனையை விரிவடையும். அப்போ குடும்பமே ஒரு அறிவார்ந்த குடும்பமாக இருக்கும். அப்போ ஊரில் இருக்க எல்லா குடும்பமும் அறிவார்ந்த குடும்பமாக இருக்கும்போது இந்த குமுகமானது மாற்றத்திற்கான குமுகமாகவும் அறிவார்ந்த குமுகமாகவும் இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் எங்களை பகிர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.